வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் சிறப்பான ஈதுல் அத்ஹா பெருநாள் நம்மை கடந்து சென்று விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவரவர்களுக்கு கொடுத்த செல்வத்திற்கு ஏற்ப உதவியாக்களை கொடுத்து நாம் மன நிறைவோடு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த உதவியாவை ஏற்றுக்கொள்வானாக. அதனுடைய ஒவ்வொரு ரோமத்தினுடைய எண்ணிக்கை அளவுக்கு நம்முடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. அதனுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தினுடைய அளவிற்கு நம்முடைய கஷ்டங்களை தீர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் ஒருவருக்கு வெற்றியோ அல்லது தோல்வியோ கண்டால் அதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு ஆத்ம பரிசோதனை செய்வது வழக்கம். வெற்றி அடைந்தால் எப்படி வெற்றி அடைந்தோம், தோல்வி பெற்றால் எதனால் தோல்வியானது என்று ஒரு ஆத்ம பரிசோதனை செய்வது உலகத்தில் உள்ள இயக்கங்களுடைய பழக்கமாக இருப்பதை நாம் நன்கறிவோம். அந்த வகையிலே நடந்து முடிந்த என்றே உள்ளதா நாம் அதில் கொடுத்த அந்த குர்பானி, அதனால் நாம் அடைய வேண்டிய பலன்களை அடைந்துவிட்டோமா என்ற ஒரு ஆத்ம பரிசோதனை செய்வது அறிவுடைமையாகும். நாம் அந்த கொடுத்த குர்பானியினுடைய விளைவு என்ன, அத குர்பானியினால் நமக்கு என்ன ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லன் யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலு தக்வா மின்கும் என்று குறிப்பிடுகிறார். அதனுடைய இறைச்சியோ அதனுடைய உதிரங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை என்றாலும் உங்களிடமிருந்து தக்வா மட்டும் சென்றடைகிறது என்று அல்லாஹ் கூறுவான். அந்த தக்வாவை நாம் அடைந்து விட்டோமா?
உலகையா கொடுத்தவர்கள் அந்த தக்குவாவுடைய நிலையை அடைந்து விட்டோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திப்பது சிறப்பாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, தக்குவா என்றால் அவடித்த தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் என்ன? அல்லாஹ் இந்த தக்குவாவை பற்றி குர்ஆனிலே ஏராளமாக பிரஸ்தாபிக்கிறார். தொழுகை பற்றி சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ உபுது ரப்பக்கும் யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தொழுகையே தக்வாவுக்காக கடமையாக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். நோன்பை பற்றி சொல்கிற பொழுது குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அந்த தக்வாவை பலனாக நோன்பின் பலனாக அறிவிக்கிறான். இப்படி எண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட 78 இடங்களில தக்வாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை முக்கியமல்ல, அதனால் அடையக்கூடிய தக்வா முக்கியம். நோன்பு முக்கியமல்ல, அதனால் அடையக்கூடிய தக்வா முக்கியம். ஜகாத் முக்கியமல்ல, அதனால் அடையக்கூடிய தக்வா முக்கியம். ஹஜ் முக்கியமல்ல, அதனால் அடையக்கூடிய தக்வா முக்கியம். எந்த நல்ல காரியங்களும் முக்கியமல்ல, அதனால் அடையக்கூடிய தக்வா. அப்படியானால் அந்த தக்வா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் உண்மையை அறியாதவர்கள் என்பதுதான் பொருளாகும். அப்படி ஒன்றும் பிரமாதமான பொருளை கொண்டதல்ல தக்வா என்பது. எல்லாவற்றினுடைய நோக்கமாக அந்த தக்வா இருக்கிறது. அப்படி ஒன்றும் அது பிரமாதமான பொருளை கொண்டது அல்ல. தக்வா என்றால் என்ன? எந்நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்மிடத்தில் இருப்பது. அதுதான் எந்நேரமும் நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இருப்பது. அதுதான் தக்வா. உதாரணத்திற்கு ஒருத்தர் ஹெல்மெட் போறான். ஹெல்மெட் போடாம டூ வீலர்ல போறான். போறவனுக்கு அந்த பிரயாணம் போறாமே போலீஸ் பார்த்துருவானா, போலீஸ் பார்க்க மாட்டாங்க, போலீஸ் பார்க்கவனா, போலீஸ் பார்க்க மாட்டாங்க, போலீஸ் பார்க்கலன்னா போலீஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த சிந்தனை அவர்களுக்கு நிச்சயமாக எங்கும் போகாது, இல்லையா? ஒருவா வருமானத்தை மீறி சொத்து சேர்த்துட்டான். அவன் எப்படி வாழ்வான்? அரசாங்கத்துல மாட்டிக்கிறோமோ, அரசாங்கத்துல மாட்டிக்கிறோமோ, அரசாங்கத்துல மாட்டிக்கிறோமோ, அரசாங்கத்துல மாட்டிக்கிறோமோ, அரசாங்கத்துல மாட்டிக்கிறோமோ, அரசாங்கத்தை மாட்டி அந்த அரசாங்கத்தை மாட்டிக்கிட்டே இருப்பான், இல்லையா? ஒருத்தர் வெளிநாடுகளிலிருந்து குருவி வேலை பார்க்கறான், சாமான்களை கடத்தி விடுற வேலையை பார்க்கறான். அவன் எந்த நேரம் பார்த்தாலும் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிறோமோ, கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிறோமோ, கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிறோமோ, கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிறோம், இல்லையா? அங்க ஒரு துறையில உள்ளவனும் ஏதோ ஒன்றை மனதில் வைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? அதை போன்று தக்வா என்பது என்ன? மனிதனாக பிறந்தவன் அவனுடைய கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலையை அடைந்துவிட்டால் அவனுக்கு பெயர் முத்தகி. அந்த நிலையை அடைவதற்கான பயிற்சி களம்தான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம். நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும், நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் எல்லா நேரத்திலையும் அந்த அல்லாஹை பற்றி சிந்தனை வேண்டும். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈஸியா ரொம்ப ரொம்ப சேலா சொல்லிடுவாங்க, ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. குல்லு அம்ரி வீபாலின் பிஸ்மில்லாஹி வஹுவா. ஒவ்வொரு நல்ல காரியமும் பிஸ்மில்லா சொல்லலையானால் விருத்தியாகாது. இப்ப எந்த நல்ல காரியம் சொன்னாலும் அந்த அல்லாஹை பற்றியுள்ள நினைவு வேண்டும். பிஸ்மில்லா சொல்லாத காரியம் விருத்தியாகாது என்று சொல்லி நீ உன்னுடைய எல்லா காரியத்திலையும் இந்த அல்லாஹை அல்லாஹ் 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 என்ற நினைவு உனக்கு இருக்க வேண்டும். அற்புதமாக சொன்னார்கள். எல்லா காரியத்தையும் பிஸ்மில்லா சொன்னா எல்லா காரியத்திலும் அல்லாஹை பற்றியுள்ள சிந்தனை இருந்தால் அதற்கு பேர் தான் தக்வா. எத்தனை வேலைகளில் நாம் ஈடுபட்டாலும் அத்தனை வேலைகளையும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும். பெருமானார் மிக இலகுவாக சொல்லித் தருவார்கள். நீ சாப்பிட போறியா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு.
அங்க அல்லாஹ் நினைச்சுக்கோ. சாப்பிடும் போது மறந்துட்டியா, இடையில பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாசலகு என்று சொல்லி ஒரு தடவை நினைச்சுக்கோ. சாப்பிட்டு முடிஞ்சியா அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனா வஸகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ்வை நினைச்சுக்கோ. பாத்ரூம் போறியா அல்ஹம்துலில்லாஹி அதோஹானில்லாஹா வாஃபானி என்று அல்லாஹ்வை சொல்லி கொண்டு போ. பாத்ரூம்ல வெளியில வந்தியா அல்ஹம்துலில்லாஹி அதோஹானில்லாஹா வாஃபானி என்று நீ சொல்லு. பள்ளிவாசல் நுழையில பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக என்று சொல்லி கொண்டு சென்று ஏன் உன்னுடைய மனைவியோட உறவு கொள்ளுகிற ரொம்ப இன்பமான நேரம் அல்லாமே மறக்கக்கூடிய நேரம் அது என்றால் கூட அவுது இல்லாய் நினைவு செய்தான வெகுதி செய்தான மறக்கலாம் என்று அங்கேயும் அல்லாஹ்வை நினைவு கூறும். ஒரு கண்டாடியை பார்க்கிறியா அல்லாஹும்ம ஹஸ்ஸின் அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹல்கி அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கின்னு சொல்லு. நீ ஒரு புத்தாடை அணிகிறாயா, ஒரு ஆடை அணிகிறாயா, அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி மா வாரிதி சவ்வதி, என்னுடைய மறை உறுப்புகளை மறைப்பதற்கு ஆடுகின்ற அல்லாஹ் அழகு பார்த்தானே அந்த அல்லாஹுக்கே கொள்ளைக்கும் என்று சொல்லு. ஆடை அணைந்தாலும் சரி, தூங்கி எழுந்தாலும் சரி, தூங்க போகிற நேரத்திலும் சரி பிஸ்மில்லாஹி அபூத்துவாஹியா என்று சொல்லு. எழுந்திருக்க முடித்தோடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மஅத்தன வ இலைஹி நுஷூர் என்று சொல்லு. சாதாரணமா குழந்தைகளுக்கு துவாவாக நாம படித்து கொடுக்கிறோம், ஆனா அந்த குழந்தைகளை எதையும் சொன்னதாக எல்லாம் தெரியல. அதை சொல்ல வேண்டும் என்று சொல்வதனுடைய கருத்து என்ன? உன்னுடைய எல்லா காரியமும் அல்லாஹு 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 அல்லாஹ், அதுதான் தக்வா. அப்படி உள்ளவனுக்கு பேர் தான் முத்தகி. அதைத்தான் எல்லாமே போதிக்கின்றது. தொழுகை என்பது ஒரு பயிற்சிகளாம். இந்த பயிற்சி களத்தின் மூலமாக எந்நேரமும் அல்லாஹ்வை நீ நினைத்துக் கொள்ள எடுக்க வேண்டும். அந்த காலத்தில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், தொழுறேன் அல்லாஹ்வுக்காக, வைக்க திருடுறேன் மாட்டுக்காக. அந்த தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக, வைக்க திருடுற மாட்டுக்காக என்ன அர்த்தம்? நீ தொழுகையினுடைய பயிற்சி என்னன்னா எல்லாரும் அல்லாஹ்வுக்காக நீ செய்யணும். அதுக்கு மாற்றமாக நீ மாட்டுக்கு திருடுற, அது சரியில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகளை நாம் எண்ணி பார்த்தோம். ஏனால் சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஏராளமாக இருக்கின்றன. அவர்கள் எந்த தருணத்திலும் அந்த அல்லாஹ்வை மறக்கவே இல்லை என்ற ஏராளமான வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. நான் சான்றுக்காக வேண்டி ஒரு சில வரலாற்றை சொல்லுவேன். நம்முடைய முகலாய மன்னர்களில அக்பர் என்று ஒரு மன்னர் உண்டு, கிரேட். அவர் தான் முகலாய மன்னர்களிலேயே ரொம்ப கிரேட், ரொம்ப பெரிய ஆள். அக்பர் மன்னர். அந்த அக்பர் மன்னர் ஒரு தடவை வேட்டையாடுவதற்காண்டி சென்றார். சென்ற அவர் தன்னுடன் வந்தவர்களை விட்டு பிரிந்து விட்டார். ரொம்ப தூரமா போயிட்டாரு. பக்கத்துல தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரிகள், தன்னுடைய மெய்காப்பாளர்கள் யாருமே காணோம். அவருக்கு தாகம் எடுத்தது. தாகம் எடுத்தவுடன் அங்க ஒரு வீட்டை சென்று கதவை தட்டினார். உள்ளே இருந்து ஒரு கிழவன் வந்தார். என்ன என்றார்? கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி கேட்ட உடனே அந்த வீட்டுக்காரர், வந்தவர் யார் என்றெல்லாம் அரசர் என்றெல்லாம் தெரியாது, இருந்தாலும் தண்ணி கொடுக்கணும், பிரயாணமாக களைப்பாக வந்திருக்கிறார் என்று கருதி கொஞ்சம் மோர் கலக்கி தருவேன், குடிக்கிறீங்களான்னு கேட்டார். ரொம்ப நன்றது என்று குருதி அவர் அதை சாப்பிட்டார். மோரை அவர் சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதிரி மிளகாயும் இன்னும் வெங்காயமும் மல்லித்தலைகளும் போடப்பட்ட அந்த இனிய பானம் அவருக்கு மந்திரமாக தெரிந்தது. குடித்து முடித்த உடனே அந்த கிழவனுக்கு நன்றி சொன்னார். நன்றி சொல்ல முகமது சொன்னார், நீங்க என்னைக்காவது டெல்லிக்கு வந்திருக்கீங்களா? டெல்லிக்கு வரல. அவர் தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய. அது ஒரு கால் டெல்லிக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மோதிரம் வச்சுக்காங்க, என்னையும் பாருங்க. நீங்க அங்க அரசர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அரசர் வீட்டுக்கு போய் இந்த மோதிரத்தை காட்டுங்க.
உங்களுக்கு எது தேவை இருந்தாலும் நீங்கள் நேர என்னிடத்துல வந்துடலாம். இந்த மோதிரத்தை காட்டினீங்கன்னா அடையாளம், இதை வைத்துக் கொண்டு நீங்கள் நேரம் வந்துடலாம், என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த அறியாத பருவத்திலேயும் கூட எனக்கு இவ்வளவு இன்பமான ஒரு பொருளை கொடுத்தீர்கள், மோரை கொடுத்தீர்கள் என்று அவர் சொல்கிறார். சரி என்று இந்த வயதாளியை வாங்கிட்டார். அவருக்கு பொதுவாக தேவையே இல்லை, அவருக்கு துறவிதான், அவருக்கு எந்த தேவையும் ஏற்படல. ஆனா ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. சரி, எதற்கு அந்த மனிதர் சொன்னாரே, போய் பார்க்கலாம். அரசரை பற்றியும் தெரியாது, அக்பரை பற்றியும் தெரியாது, அவர் ஒரு காட்டு மனிதர். சரி என்று கடைசியாக தேடி பிடித்த அந்த பங்களா அரசு மாளிகைக்கு சென்று விட்டார். மோதிரத்தை காட்டினோன்னு எல்லாருமே வெளிவிட்டார்கள். அந்த புறத்துக்கே கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அந்த புறத்தில் பார்த்தால் அரசர் தொழுது கொண்டிருக்கிறார். அக்பர் மன்னர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது விட்டு கையை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கிபிலாவை நோக்கி தன்னுடைய 2 கைகளை விரித்து எதையோ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த வயசான ஆள் பார்த்தார். வயசான ஆள் பார்த்தவருக்கு திடீர்னு அவர் மூளை வேலை செஞ்சு, நாம இவரை உதவியை தேடி நாம் வந்திருக்கிறோம், ஆனா இவரோ வேறொரு ஆளுடைய உதவியை தேடிக்கிட்டு இருக்கிறார். இவர் உதவியை தேடி நாம் வந்திருக்கிறோம், இவர் வேறொரு ஆளுடைய உதவியை நாடிக்கிட்டு இருக்கிறார். வேறொரு ஆளுடைய உதவியை நாடுறாருன்னா அவர் யார நாடுறாரோ அவர் அந்த அம்மா பிடிக்கலாம் தானே. அவர் யார்கிட்ட கேட்கிறாரோ அவற்றை நம்மளே கேட்கலாமே. நாமளே டைரக்டா அவன்கிட்ட வாங்கிடலாம். அந்த அவர் யார்கிட்ட கேட்கிறாரோ அவற்றை நம்ம கேட்டுக்கலாம். உடனே அவருடைய மன சிந்தனை தடுமாறுகிறது. இவற்றை நாம் கேட்டு வந்தோம், ஆனால் இவரோ வேறொரு ஆளுடைய தேடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் யார்கிட்ட கேட்கிறாரோ அவற்றை நாம் கேட்கக்கூடாதா, நாம கேட்கக்கூடாதா என்று யோசித்தார். வந்தவர் அப்படி திரும்பிட்டார். அரசருக்கு அரசல் பதிலாக யாரோ வந்தாங்கன்னு செய்ய தெரிஞ்சு, யார் வந்தாங்க, கூட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே வயசானவங்க கூட்டு வந்தாங்க. என்ன விஷயம் வந்தீங்க, போனீங்க, ஏன் திரும்பிட்டீங்க? இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன், ஆனா நீங்களே வேறொரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த வேறொரு ஆள்கிட்ட நானே கேட்டு பெற்றுக் கொள்ளலாமே என்று எண்ணம் எனக்கு வந்தது. நான் திரும்பிட்டேன் என்று அவர் சொன்னார் என்று ஒரு வரலாற்று சிந்தனையை சொல்வார். மன்னராக இருக்கிறார், இருந்தாலும் ஒரு தன்னை மறக்கவில்லை. அல்லாஹுடைய அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இதற்கு பேர் தான் தக்வா. நாம் மன்னராக இருக்கோம், எதை சொன்னாலும் சாதிக்க முடியும். ஆகவே என்றால் ஆகக்கூடிய அதிகாரம் படைத்தவர் தான். அகண்ட பாரதம் பூராவே நம்முடைய கையிலே இருக்கிறது. நம்மிடத்தில் இல்லாத செல்வம் கிடையாது, நம்மிடத்தில் இல்லாத பாக்கியம் கிடையாது என்ற நிலையில் அவர் இருந்தாலும் கூட அவர் அல்லாஹை நினைத்து அல்லாஹ்விடத்தில் தொழுது கையேந்துகிறார் என்றால் அதற்கு பேர் தான் தக்வா. அந்த எண்ணம் அந்த இடத்துல வர வேண்டும். கணேசர்களே, சாதாரணமாக நம்ம இடத்துல எல்லாம் பார்த்தால் ஒருத்தருக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டி புருஷன் செஞ்சாங்க உடம்பு சரியில்லை. அப்படியா உடம்பு சரியில்லையா, நீங்க உடனே போய் யாரை போய் பாரு, அந்த இவரை போய் பாரு, அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிற நம்ம குடும்ப டாக்டர் அவர்கிட்ட போய் பாரு. அவர்கிட்ட போய் பார்த்தாங்க. அவரு நீங்க மதுரை கொண்டு போங்க, டிஎஸ்சி கொண்டு போங்க, அங்க போற அங்க ஆயிட்டாரு. இவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறாரு, ஆனா ஒரு தடவை கூட அவருக்கு அல்லாட்ட கேட்கணுமே நினைப்பு வர வேண்டாம். டாக்டர் உடம்பு சரியில்லைங்கிற நினைப்பு வந்த உடனேயே அல்லாவிடத்துல இல்லாம அதை சொல்ல வேண்டும். முதல் யார்கிட்ட சொல்லணும், அந்த அல்லாவிடத்துல சொல்லிட்டு அடுத்த ஏற்பாடு செய்யுங்கிற நமக்கு வர வேண்டாம். உடம்பு நலம் இல்லை என்றால் உடனே டாக்டர் பார்க்கணும். உடல்நலம் இல்லை என்றால் உள்ளிட்ட டாக்டருக்கு எதுக்கு பேர் தக்குவா இல்லை. உடல்நலம் இல்லை என்றால் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்கிட்ட கேட்ட அடுத்த ஏற்பாடுகள் அல்லாஹ் சொல்ல சேர்ந்துதான் செய்வோம். மருத்துவம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதுன்னா நம்ம செய்வோம், மருத்துவம் செய்வோம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா முதல்ல சொல்ல வேண்டியது யாரு? வெண்ணாயம் சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு நீ போறாங்க 2 தொழுது போப்பாங்க. யார் தொழுது போறா? ஏன்னா போற இடத்துல எத்தனை ஆபத்துகள் இருக்குது. தப்பி வந்தாக்க நிச்சயம் போறவங்க எல்லாருமே, இப்ப உள்ள நிலைமை எப்படின்னா போறவங்க எல்லாருமே தப்பி வந்தாத்தான் நிச்சயம். அந்த முறையில ஆபத்துகள் சூழ்ந்திருக்கு. இவ்வளவு ஆபத்தான சூழ்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம போறோம், ஆபத்து எப்படியோ இருக்கணும். இதனால அல்லாஹ் 2 தொழுது போகும். அழகா சொல்லி கொடுத்தாங்க, 2 தொழுது போ. திருப்பி வந்தாலும் 2 கண்டாட தொழுது.
அதற்காகதான் அது பேர் தக்குவா. திருப்பி வந்தா 2 ரக்காத் தொழு. ஏன்னா இந்த பிரயாணத்துல அல்லாஹ் எதுவும் இல்லாமல் உண்மை காப்பாற்றி விட்டான். இப்ப இந்த பிரயாணத்திலையும் உனக்கு நினைக்கக்கூடியது ஏது தெரியுமா? அல்ல ஒருத்தர் தான் பொண்ணு பாக்குறார், ஒருத்தர் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒருத்தர் தன்னுடைய மகனுக்கு பெண்ணு பார்க்க போறார். பெண்ணு பார்க்க போறாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பெண்ணு தான் சரி பார்ப்போம், இந்த ஊர்ல பெண்ணு இருக்குறாங்க, சரி பெற்றுவோமா, சரி நல்லது, ஒரு காரப்பொடி நல்லபடியா எடுத்து நார் கொண்டுக்குமா, நக்காரை கூட்டுக்கோ, சம்பந்திக்காரரை கூட்டுக்கோ, 2 நாள் கழிச்சுக்குவாரு, 2 கரைப்போ, அவரை கூட்டு போய் இவரை கூட்டு போ, எல்லாம் கண்டு சரி பரப்பிடுப்போ, போயிட்டே இருக்க போய் சாப்பிடுங்க, சரி சாப்பாடு சாப்பிட்றோம், சர்ரு சருன்னு போற நேரம் அந்த வீட்டுக்கு போறாங்க. எவ்வளவு பெரிய காரியத்துக்கு போற, எவ்வளவு பெரிய காரியத்துக்கு போற. திருமணம் என்பது என்ன? நாம் கையை இணைத்து கொடுக்கிறோம். ஆனால் கையை இணைத்து கொடுப்பதற்கு முன்னால் மனதை இணைத்து கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு நம்ம சொல்லிட்டு அந்த தீவிரமா சொல்லி யாராவது என்றா தொழுதற்கு திருமணம் பார்ப்பதற்கு பெண் பார்க்க போறாங்களான்னா கிடையாது. சம்மத்துக்கு சொல்லு கோச்சுக்கிறவாரு, அண்ணன் சொல்லு கோச்சுக்கிறவாரு என்று சொல்லிப்பட்டு இதுக்கு பேர் தான் தக்குவா இல்லை. தக்குவானா என்ன சொன்னா அப்படின்றக்கா தொழுத்து புறப்பட்டார்கள் என்றால் அந்த உள்ளத்தை சேர்த்து வைப்பவன் நிச்சயமாக அல்லாஹ் அந்த உள்ளத்தை சேர்த்து வைப்பான். அந்த சம்பந்தம் சரியான சம்பந்தமாக வந்து சேரும். உலகத்துல நடக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி, உதாரணமா அந்த மைக் ரிப்பரா பத்தி உடனே அதிபரை சொல்லுவான், உன்ன மைக் ரிப்பரா பத்தி உடனே உனக்கு கூப்பிடு, எனக்கு கூப்பிடு, செஞ்சில கூப்பிடு, அவரை கூப்பிடு, தான் யோசிச்சுதாரு ஒழிய மைக் ரிப்பரா பத்தி ஆடலாம், இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள்கிட்ட போறாங்கன்னா போறது இல்லை. ஆனா உண்மை என்ன? தக்குவா என்பது அதுதான். நினைச்ச உடனே அடுத்த இடத்துல வர்றது இதாத்தான். அவ்வளவு பெரிய மனுஷன் அக்பர் மாமன்னர். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்விடத்தில் கேட்க நம்ம அல்லாஹ் நமக்கு தர்றாங்க அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பாங்க. டெல்லியிலே ஜாமியா மஸ்ஜித் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டெல்லியிலே ஜாமியா மஸ்ஜித் பார்க்க வேண்டிய பள்ளிவாசல், மிகப்பெரிய பள்ளிவாசல். ஷாஜஹான் மன்னர் அதை கட்டினார். 1656 அக்டோபர் மாதத்தில் அதை தரப்புலா பண்ணிட்டார். 1656 அவர்தான் சொந்தமாக அதை கட்டியிருக்கிறார். அதை கட்டும் பொழுது தளத்தை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார். தளம் கீழ்த்தளத்தை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார். உயர்த்தும் போது இன்ஜினியர் கேட்கிறாரு, எவ்வளவு உயர்த்த? விழுந்துக்கிறோம். எவ்வளவு உயர்த்த? விழுந்துக்கிறோம். உயர்த்துன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல எல்லாம் கூட சில பள்ளியாசல்ல 5 படி இருக்கும். 5 படி இருந்தா எல்லாம் போக மாட்டேன். ஏன்னா யாரு 5 படி ஏறி போறது? நம்ம வீட்டிலே தொழுதுக்கணும். 5 படிக்கே இந்த புணங்குவாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா புலந்துக்கிறோங்கிறாரு. மேல ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, மேல ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அதற்கான முதலாளர்களை புகழ்றக்காடி சொல்ல. ஆனா அவருடைய இந்த தக்குவாவை உதாரணம் காட்டுவது. நம்மளை போன்ற ஒரு மாமனிதன், அது நம்மளா தேவை உள்ளவங்க, அவங்க தேவை இல்லாத ஒரு பெரிய மாமனிதன். அவனுக்கு எவ்வளவு ஒரு மனசுல ஈடுபாடு இருந்திருக்கு. புலந்துக்கிறோம் கிறிஸ்தக்கு புலந்து கர்ணாக எவ்வளவு தானா ஏற்கிறது அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் கேட்கிறாங்க. சொன்னாரு, ஏற்றிக்கிட்டே இரு. நான் செங்கோட்டையிலே ஆட்சி செய்கிற பொழுது என்னுடைய தலைக்கு நேராக முதல் படி இருக்குமாறு பார்த்துக்கொள் என்று சொன்னார். செங்கோட்டையிலே நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய தலைக்கு நேராக முதல் படி இருக்குமாறு பார்த்துக்கொள். ஏனால் முதல் படியில் இருக்கக்கூடிய முசல்லியினுடைய அவன் அணிந்திருக்கக்கூடிய செருப்பிலே ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணுக்கு கூட நான் மட்டமானவன் தான் என்ற உணர்வும் எனக்கு ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். அதற்காண்டி செய்யலாம். 230 படிகள். இப்பொழுது பல படிகள் காலப்போக்கினால உயர்ந்து விட்டன, அழிந்து விட்டன. ஆனால் மொத்தம் அவர் கட்டும் பொழுது 230 படிகள். எவ்வளவு செங்கோட்டையினுடைய உச்சி அந்த முதல் படிக்கு நேராக இருக்கிறது. அழகாக சொன்னார், முசல்லி ஒருவர் தொழுகிறார் என்றால் அவருடைய செருப்புக்கு கீழே ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணுக்கு நான் சமமானவன் அல்ல,
அதை விட நான் மட்டமானவன் என்று சொல்லுகிற அளவிற்கு படியை உயர்த்து. அப்ப நான் செங்கோட்டையில ஆட்சி செய்கிற பொழுது ஒரு முசம்பியுடைய மண்ணுக்கு கூட நான் சாக மாட்டேன், சொந்தமாக மாட்டேன் என்று கூட எனக்கு வரும். இப்பவும் படித்தவங்க இருக்குது, யாரும் சொல்லிப்படாதீங்க. உடனே மோடி சார் எடுத்து அதை பெருசா மாற்றி விட்டுருவாரு. இப்போ இருக்கக்கூடிய ஆளுமையாளர்கள் கூட அந்த செருப்பு கீழே தான் இருந்து கொண்டு ஆளுமை செய்திருக்கிறாரு பாராளுமன்றத்தில். அவருடைய மனசுல எவ்வளவு தப்பா இருக்கு என்பதை பாருங்க. தொழக்கூடியவனுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு, தொழக்கூடியவனுடைய செருப்பில் ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணுக்கு கூட நான் சமானமானவன் அல்ல, மன்னருடைய மன்னராக நாடான மன்னராக இருந்தாலும் சரி. அந்த எண்ணம் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு உயர்த்தி கட்டி முடித்தார். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நீங்கள் செங்கோட்டையில பார்க்கலாம், ஜாமியா மஸ்ஜித்ல போய் போனவர்கள் தொழாமல் வர மாட்டார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல், அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டி அவர் இருக்கிற பொழுது அவருடைய மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் தெரியுமா? இவ்வளவு பொருள் செலவு செய்து பெரிய பள்ளிவாசலை கட்டினா இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இன்னமா எத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் சொல்ல முத்தகீன் இருந்தா ஏத்துக்கிறேன். நம்மகிட்ட இருந்து ஏத்துக்கிட்டானா ஏத்துக்கலையாங்கிறது அது வேற சக்தி, வேற தலைப்பு. முத்தகீன் வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இந்தமா எத்தகப்பலுல்லாஹு முத்தகீன். முத்தகீன் வந்து நான் ஏற்றுக்கிறேன், நான் முத்தகீனா ஏழு பிறகு இந்த பள்ளிவாசலை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு பெரிய பொருள் செலவு, நான் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் கட்டி இருக்கிறேன், ஒரு உயர்வுல கட்டி இருக்கிறேன், அரசாங்கத்துக்கு மேல இருக்கணுங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட கட்டி இருக்கிறேன்னு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டானா? மனதிலே எண்ணங்களை பாருங்கள். ஒரு நாள் அவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, இரவுல தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுஸினுடைய ஓரத்தில் இருந்து ஒளிச்சுவதாக அவர் கனவிலே கண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுஸ்ல ஒரு ஓரத்துல ஒளிச்சுற மாதிரி அவர் கனவு கண்டார். கனவு கண்டான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏற்றுக்கொள்ள போய்த்தான் தன்னுடைய நபியை அல்லாஹ்தாலா இங்க ஆன்மீக ரீதியிலே அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு காரியம், என்னுடைய ஆட்சியிலே செய்த ஒரு புண்ணியமான காரியம் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று முத்தகீன்களுடைய ஒரு லிஸ்டில ஒரு இணைப்பிலே நான் சேர்ந்து விட்டேன் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்வார். அந்த அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்ததாக பார்த்த இடத்துல ஒரு பனி மேடையை கொண்டு அவர் அலங்கரித்திருந்தார். அது காலப்போக்கிலே சிதைந்து போய்விட்டது. இப்பொழுது போய் தேடி பார்த்தால் இருக்காது. கட்டடத்தினுடைய பல மாற்றங்களுக்கு அது உட்பட்டு விட்டது. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பனி மேடையை அவர் ஏற்பாடு செய்தார். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இதுக்கு பேர் தான் தக்வா. நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா? சின்னதோ பெருசோ எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ் எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மிடம் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற சிந்தனை, எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ் முன்னிறுத்தக்கூடிய சிந்தனை, இந்த சிந்தனை ஒரு மனிதத்தில் வந்துவிட்டால் அவனுக்கு பேர் தான் முத்தகீன் என்று சொல்லுவது. அதைத்தான் இங்கு நமக்கு சொல்லப்படுறது. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லப்படக்கூடிய தக்பீரை சேர்ந்து நம்முடைய கொள்கை முழக்கத்தை அங்கே செய்கிறோம். என்று கொள்கை முழக்கத்தை செய்கிறோம். என்ன ஸலாத்தி வ நுஸ்கி, என்னுடைய தொழுவதும் என்னுடைய வணக்கங்களும், மஹ்யாய வ மமாத்தி, நான் உயிர் வாழ்வதும் நான் இறப்பம், நான் உயிர் வாழ்வதும் நான் இறப்பம், நான் தொழுவதும் நான் வணங்குவதும் எல்லாமே ரப்புக்காக வேண்டும். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதீ ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமோ வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை சொல்லி அருங்கள் என்பதாக ஒரு கலிமாவை சொல்லித் தருவார்கள். அதனுடைய பொருள் என்ன? நான் அல்லாஹ்வின்பால் என்னை முன்னிறுத்தி விட்டேன், அல்லாஹ்வின்பால் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதீ ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த, வானம் பூமி எல்லாம் படைத்தவன் அந்த அல்லாஹ்வின்பால் நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன், அல்லாஹ்வின்பால் முகத்தை திருப்பி விட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், ஒவ்வொரு அமல்களும் எண்ணத்தை கொண்டுதான். என்னமாலி குல்லி இம்ரிஇன் மானவன், ஒவ்வொருவனுக்கும் அவன் எண்ணியல் தான் கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி.
அவன் ஹிஜ்ரத் செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமானால் அந்த நன்மை கிடைக்கும். அதல்லாமல் ஹிஜ்ரத் என்றால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ஏதோ ஒரு பாக்கியத்திற்காக நீயத் வைத்தாலோ அல்லது ஏதோ ஒரு பெண்ணுக்காக வேண்டி நாம் அந்த ஹிஜ்ரத்தை நீயத் வைத்தாலோ நிச்சயமாக நமக்கு அதுதான் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அது ஒரு பெண்ணு உம்ம கைஸ் என்று ஒரு பெண் இருந்தது. அந்த பெண்ணை ஒருவர் காதலித்தார். காதலிக்கும் பொழுது அந்த பெண் சொன்னது, நீ மக்காவுக்கு வந்தால், மதீனாவுக்கு வந்தால் உன்னை நான் கட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னது. உடனே அதற்காக ஒரு மதீனாவுக்கு போனார். மற்றவங்களெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி போனார்கள். இவர் அந்த பெண்ணு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போனார். கடைசியில் அவருக்கு அந்த பெண் கிடைத்து விட்டது. பெண்ணுதான் கிடைத்தது, ஹிஜ்ரத் கிடைக்கவில்லை என்று அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். சாதாரணமாக சிறுநீர் கழிக்க போறோம். சிறுநீர் கழிக்க போற இடத்துல இந்த சிறுநீர் என்பது உடம்புல வலி ஏற்படுத்தியது, அதை நான் வெளியாக்கி ஆகணும், இல்லாத என்னால வாழ முடியாது என்று நினைத்துக் கொண்டு செல்வோமே ஆனால் அது தக்கவாதிற்கு அப்பாற்பட்டது. ஆனால் அதே இடத்துல இந்த சிறுநீரை நான் ஏன் கழிக்கிறேன் தெரியுமா? சிறுநீர் கழித்தால்தான் என்னால் முழுமையாக தொழுக முடியும். சிறுநீர் கழித்தால்தான் என்னால் முழுமையாக தொழுக முடியும். எனவே முழுமையாக தொழுக வேண்டும் ஆனால் சிறுநீர் கழித்தால்தான் என்னால் முழுமையாக தொழ முடியும். எனவே தொழுவதற்காக வேண்டி இந்த சிறுநீரை நான் கழிக்கிறேன் என்ற நியத்தை வைத்து அவன் சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீர் கழிப்பது அத்தனையும் அவனுக்கு நன்மையாக அவனுக்கு சிறுநீர் கழிப்பது சாதாரண ஒன்றுதான். சிறுநீர் கழிப்பதா இருந்தாலும் சரி, அல்ல சாப்பாடு சாப்பிடுவதா இருந்தாலும் சரி, சாதாரணமா சாப்பாடு சாப்பிடுவதும் என்னுடைய உடம்புக்கு பலம் என்பதற்கான சாப்பாடு சாப்பிடுவது என்பது வேறு. ஆனால் சாப்பிட்டால் நல்ல முறையில் தொழுவ முடியும், நல்ல விதமான நல்ல காரியங்கள் செய்ய முடியும். அப்படி செய்தால் அதற்கு தக்க முறையிலே அவனுக்கு நன்மை கிடைத்து விடுகிறது. ஆக எண்ணங்கள் அதுதான் தக்குவா. எண்ணங்கள் பூராமே அல்லாஹ்வே முற்படுத்தப்பட்டதாக ஒரு மனிதனுடைய நிலைமை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அவன்தான் முத்தகி. அப்படிப்பட்ட முத்தகையை செய்யக்கூடிய செயல்களை பூராமே அல்லாஹ்வுக்காக ஏற்றுக் கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எண்ணி பாருங்க, அவர்கள் எத்தனை விதமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் வேண்டும், எங்களுக்கு அதுதான் வேண்டும், அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ் தான் வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு பற்றி நமக்கு தெரியாதது அல்ல. ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியாதல்ல. ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியாதல்ல. எல்லாருமே அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்ததாக இருக்கிறார். அவர்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார். மிகப்பெரிய பேரு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற பேச்சுக்கு அவர் உரியவர்களாக ஆனார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்தி புறாமே அல்லாஹ்வுக்காண்டி செய்த காரணத்தினால். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தியாகங்களை நீங்கள் வரிசைப்படுத்துவீர்களானால் சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய தியாகங்களையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வியாபாரம். வெளிநாடுகளிலிருந்து மதீனாவிற்கு சரக்கு வரும், வெளிநாடுகளிலிருந்து மதீனாவுக்கு சரக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வியாபாரம், ஒரு பெரிய வியாபாரம். ஒட்டகங்கள் கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களின் மூலமாக சரக்குகள் மதீனாவுக்கு வந்திருக்கிறது. மதீனாவுக்கு வந்திருக்க பொழுது அந்த வியாபாரிகள் எல்லாம் நாங்க உங்களுக்கு 10% லாபம் தர்றோம், சரக்குகளை என்னிடம் தந்து விடுங்கள், 15% லாபம் தர்றோம், எங்களிடம் தந்து விடுங்கள், இப்படியாக ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், மதீனாவில் கொஞ்சம் பஞ்சம் தாண்டவமாடுகிறது, மதீனாவிலே பஞ்சம் தாண்டவமாடுகிறது, இந்த பஞ்சத்தை நீக்க வேண்டும், பஞ்சத்தை நீக்குவதற்கு என்ன செய்வது என்று ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வியாபாரிகள் கேட்கிறார்கள், எத்தனை சதவீதம் உங்களுக்கு வேணும்? 5% இல்லை, அதை விட அதிகமாக வேண்டும். 10% அதை விட அதிகமாக வேண்டும். சரி, 50% அதை விட அதிகமாக வேண்டும். 50% தருகிறேன் என்று சொல்கிறார்கள். 1க்கு பாதி, அதை விட அதிகமாக வேண்டும் இருக்கிறார்கள். அப்போ அங்க உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, 50% மேல லாபம் தர்ற மாதிரி மதீனாவுல எந்த வியாபாரியும் இல்லை.
50% மேலாக லாபம் தருவதாக மதினாவில் எந்த வியாபாரியுமே இல்லை. எல்லாம் 50 உச்சகட்டம். 50னா 100 ரூபாய் சரக்குக்கு 150 ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. 100 ரூபாய் சரக்கு 150 தர்றோம், இல்லை அதை விட அதிகமாக வேண்டும். இங்க யாருமே இல்லை. இல்லை, எனக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் 700 மடங்கு தர்றாங்களா. இந்த செல்வத்திற்கு 700% தர்றாங்கிறான். இதுக்கு 700 மடங்கு லாபம் தர்றேன்னு ஒருத்தன் சொல்றான். அப்படிதான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கைவரிஞ்சு போயிட்டாங்க. 700 மடங்கு சரக்குகளை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அப்படியே அள்ளி கொடுக்கிறார்கள் இலவசமா. வேண்டுபவர்கள் எல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள், பாலாடை வேண்டுபவர்கள் பாலாடை எடுத்துக் கொள்ளுங்கள், கோதுமை வாங்குவார்கள், யார் யார் வேணுமோ எல்லாம் எடுத்துங்க, இலவசமா எடுத்துக்கணுங்க. அல்லாஹ் சொல்றான், முதல்ல அம்பாலத்தி சொல்லலை தமிழ் ஹப்பத்தின் ஒரு விதை அதை போடும் பொழுது 7 கதிர்கள் மறுக்கிறது. ஒரு கதிரில் 100 நன்மணி. ஆக ஒரு விதை 700 வருடமைப்பதை போன்று எனக்கு அல்லாஹ் 700 மடங்கு நன்மை தருவான். எனவே இவைகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்ப அவர்களுடைய மனதிலே அல்லாஹுக்கு எவ்வளவு அல்லாஹுக்காண்டி செய்ய வேண்டும், அல்லாஹுக்காண்டி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இருந்திருக்கு என்பதை பாருங்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் அவர்களுக்கு பொருந்திக் கொண்டான். அதை போன்று மிகச்சிறந்த வியாபாரம் ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லாமே அவர்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி எல்லா காரியத்தையும். அதனால் அவர்கள் முதல் குடிமக்களாக இஸ்லாமிய சமுதாயத்தின் முதல் குடிமக்களாகவும் முதல் தர குடிமக்களாகவும் ஆகிவிட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்வான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் அன்சார் வல் முஹாஜிரின வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்வான். அந்த முந்திய சஹாபாக்கள் அவர்களுடைய நோக்கத்தை எவர்களெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, முஹாஜிர்கள் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய நோக்கத்தை எவர்களெல்லாம் பின்பற்றுகிறார்களோ ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ்வுத்தாலா திருப்தி கொள்ள தயாராக இருக்கிறான். சஹாபாக்கள் மட்டும்தான் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் அதே நிலைமையில் தங்களை மாற்றிக் கொண்டவர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற அந்த சென்ற வார்த்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நாம் எத்தனை காரியங்களில் ஈடுபட்டாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி கொண்டு அல்லாஹ்வை முன்னால் வைத்து காரியங்களை நாம் நகர்த்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் இந்த குர்பானை நம்ம காட்டுகிறது. யா அல்லாஹ், இந்த செல்வத்தை என்ன, இந்த ஆட்டை என்ன, நீ எதை கொடுக்க சொன்னால் நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஆட்டை கொடுத்து விட்டேன், நீ ஆட்டை கொடுக்க சொன்ன, அதனால ஆட்டோட நிறுத்திட்டேன். நான் இதை விட வேற அதிகமாக எதை கொடுக்க சொன்னால், என் மகனையே கொடுக்க சொன்னாலும் கூட நான் தயாராக இருக்கிறேன் என்பதற்கான ஒரு முன்மொழிகள் தான் இந்த குர்பான் என்பது. எனவே நாம் கொடுத்த அந்த குர்பான் நம்முடைய மனங்களிலே எந்நேரமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதை நாம் செய்துவிட்டோமேனால் நம்முடைய குர்பான் வெற்றி பெற்றதாக ஆகிடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.